திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 90ஆம் வரி முதற்கொண்டு 100ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோமா? வாருங்கள். கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றென காரமுதானாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி, மின்னார் உருவ விகிர்தா போற்றி, கல்நார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனகத் குன்றே போற்றி, ஆவா எந்தன கருள்வாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். இதன் பொருள்: நான்மாடக் கூடல் எனப்படும் மாமதுரையில் கோவில் கொண்டிருக்கும் குருநாதா வணக்கம். தென்தில்லை எனப்படும் சிதம்பரத்தில் திருநடனம் ஆடுகின்ற இறைவா போற்றி. இன்று எனக்கு தின்னத் தெவிட்டாத கிடைத்திருக்கும் அரிதான அமுதம் போல் உதவியவனே போற்றி. அழிவற்ற 4 வேதங்களுக்கும் மூலமான முதல்வனே போற்றி. காலை கொடி உடைய கடவுளே போற்றி. மின்னல் ஒளி போலும் பல்வேறு உருவுடைய இறைவா போற்றி. கல்நார் உரித்த, அதாவது பாறை கல் கடினமானது, அதில் நார் உரிப்பது இயலாத காரியம். அதேபோல் கற்பாறை போல் கிடந்த என் மனத்தை பழம்போல கனிந்து குழைய செய்த கனியமுதக் கண்ணுதலே வணக்கம். காத்தருளும் தொழில் நடத்தும் கனகமலையே வணக்கம். எனக்கும் அருள் செய்ய வல்லவனே இறைவா வணக்கம். அனைத்தையும் படைப்பவனே, காப்பவனே, அழிப்பவனே இறைவா உன் திருவடி வணக்கம் என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.